ஓகே, இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடை பற்றின டீட்டெயில் அனலைசிஸ் தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்போயுமே நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அதோட க்ரீக்ஸை பார்க்கணும். அதாவது அதில் காமா, பீகா, தீட்டா, டெல்டான்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் போகுதுங்கிறது மெஜாரிட்டியாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆக போகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக நான் வந்து கால் சைடு பை பண்ணாமல் ப்ரீமியத்தை ஷார்ட் பண்ண போகிறேன், புட் ஆப்ஷனை சொல்லியிருந்தேன். ஸோ அது எதனாலங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். எப்பயுமே ஆப்ஷன்ஸில் ப்ரீமியத்தில் அதிகமான பீப்புள் பை பண்ணுறதை காட்டிலும் அதிகமான பீப்புள் வந்து ஷார்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு ஒர்த்லெஸ்ஸாக தான் முடிய போகுது எக்ஸ்பைரி டயத்தில். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போகுதுங்கிறது தெரிஞ்சு பிக் பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பை பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் பண்ணுறதுனால இந்த 90% ஆஃப் த டைம் வந்து அவங்க ப்ராஃபிட் தான் மேக் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் அதிகமான அளவுக்கு மணி மேக் பண்ணுறாங்க. ஆப்ஷன் பையர்ஸுங்கிறவங்க சம்டைம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடாமையோ இல்லை ஒரு ஹோப்புனால மார்க்கெட் கீழே இறங்கிரும் அப்படின்னு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சு நம்ம வெயிட் பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரி சில எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் நம்ம அதிகமாக ஆனதுனால தான் லாஸ் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் ப்ரீமியத்தை வந்து எக்ஸ்பைரி வரை ஹோல்டு பண்ணி லாஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெட்ஜ் பண்ணி கூட அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணிக்கலாம். மேபி ஒரு அதிக அளவுக்கான லாஸை கூட அவங்க புக் பண்ணாமல் அதை ஹெட்ஜ் பண்ணுறது மூலிமா அவங்க லாஸை கூட ரெடியூஸ் பண்ணிக்கிற முடியும். பட் ஆப்ஷன் பையர்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நான் 25,000க்கான புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நான் லைவாகவே அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனல்லையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். கால் ஆப்ஷனில் நான் பை பண்ணுறது காட்டிலும் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண தான் பார்ப்பேன்னு. இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ இந்த ப்ரீமியம் என்ன ஆகும்னா டிகே ஆகும். அதாவது இந்த மணியில் இருக்கிறத காட்டிலும் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்டை நம்ம ஷார்ட் பண்ணும்போது அது அதிகமாக டிகே ஆகும். மேபி மார்க்கெட் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக ரிவர்சல் ஆனால் கூட இந்த ப்ரீமியம் மேலே போகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அதை ஷார்ட் பண்ணது ஃபஸ்ட் கேண்டில்லே நான் ஷார்ட் பண்ணிட்டேன் அரௌண்ட் 57 ரூபீஸ்க்கு. என்னோட ஸ்டாப் லாஸை வந்து 67ல் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் என்ன இருக்குது, செகண்ட் கேண்டில் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூவாக டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ப்ரீமியம் பாருங்கள், மார்க்கெட் என்ன தான் கீழே இறங்கினாலும் இது மேலே போகவே இல்லை. எதனால அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கனால டிகே ஆயிடுச்சு. இந்த மணிலையும் இந்த கான்ட்ராக்ட் கிடையாது, அவுட் ஆஃப் த மணியில் இருக்கனால அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, 25,000 கால் ஆப்ஷன் நீங்கள் மேபி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான அளவுக்கு நீங்கள் லாஸை புக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ப்ரீமியத்தை பாருங்கள், நம்ம 25,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணனால எந்த ஒரு ரிஸ்க்குமே நமக்கு பெருசாக கிடையாது. ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம எதை பர்டிகுலராக பார்க்கணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ மார்னிங் என்ன இருக்குன்னா இப்போ இது வந்து கரண்டாக 11 o'clock ஓடிட்டு இருக்கிறதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா மார்னிங்க்கு மாற்றுறேன். ஓகே, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே 25,000 கால் ஆப்ஷனில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருந்துச்சு. அதே சமயம் 25,000 புட் ஆப்ஷனில் கால் சைடு கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், எக்ஸாக்ட் 9:15க்கு 25,000 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலராக ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 25,000 புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்மள பகுதி பேர் என்ன நினச்சிக்கிறோம்,
அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல தான் அதிகமான பீப்புள் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அந்த டைரக்ஷனில் தான் போகும்னு நினைப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனாலே அதில் அதிகமான ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது கால் ரைட்டர்ஸும் புட் ரைட்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்க அதிகமாக இருக்காங்கங்கிறது தான் அர்த்தம். அப்போ என்ன ஆயிருக்கு, 25,000க்கான புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக பில்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம மார்னிங்கே என்ன பண்ணிட்டோம், 25,000 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதிகமான பீப்புள் இதில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு சேஃப் தான். ஏன்னா பிக் பிளேயர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவங்க பொசிஷன் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மளை காட்டிலும் புத்திசாலிகள். அதே சமயம் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் அவங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரீமியத்தை மோஸ்ட் ஆஃப் த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம சேஃப் சைடில் தான் நம்ம இருக்கிறோம். 25,000 புட் ஆப்ஷன் நம்ம ஷார்ட் பண்ணோம். அதே மாதிரி அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆயிருக்கனால அதில் அதிகமான பீப்புள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம சேஃப் சைடில் இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். எகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆயிருக்கு, எகெயின் பில்ட் ஆயிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படி பில்ட் ஆகிட்டே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் குறவுங்கிறத அர்த்தம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் 2 மினிட் கேண்டில் மட்டும்தான் புல்லிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூவாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் 2500க்கான ப்ரீமியத்திலையும் பில்ட் ஆகிட்டு வருது. ஸோ அதனால தான் மார்க்கெட் மேலேயுமே பிரேக் அவுட் பண்ணல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ட்ராவல் ஆகிட்டு அப்படியே கன்சல்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு 9:40 10 o'clock மூவ் பண்ணுறேன். இப்போ 10 o'clock என்ன இருக்குது, எகெயின் 2500க்கான புட் ஆப்ஷன் 2500க்கான கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே சமயம் 25,000க்கான புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இது ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுறேன். 10:15க்கு எகெயின் புட் சைடு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 10:30 என்ன இருக்குது, புட் சைடு குறையவே இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம சேஃப் ஜோனில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 10:45 எகெயின் புட்டு சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அதே சமயம் 2500க்கான கால் ஆப்ஷன்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால இப்படி பில்ட் ஆகுது அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வைக்கிறாங்க. அதனால தான். அதுக்கப்புறம் 11 o'clock என்ன இருக்குது, சேம் கண்டிஷன் அதே தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ 11 o'clock 11:04 இருக்குது. இப்போயும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ப்ரீமியத்தை வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். 3:30 வரை கூட ஹோல்டு பண்ணலாம். மேபி நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் ப்ரீமியத்தையும் கலெக்ட் பண்ணலாம். ஐ மீன் 57 ரூபீஸையும் கலெக்ட் பண்ணிடலாம். நான் ஏன் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறேன்னா இது என்னோட ப்ராசஸ். நான் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 57ல் என்ட்ரி எடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது 10.67. ஸோ எனக்கு டார்கெட் ஹிட் ஆனது பார்த்தீங்கன்னா 27. என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நான் போட்டிருந்தேன். எனக்கு 27ல் ஹிட் ஆயிடுச்சு. இந்த சிங்கிள் கேண்டிலில் ஹிட் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரைட்டீரியா எல்லாத்தையும் பார்க்கணும். சிம்பிளி ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சுமே நம்மளால் டிசிஷன் எடுத்துட முடியாது. பர்டிகுலராக ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கொஷின் தோணலாம், எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும்னு. கண்டிப்பாக எல்லாமே, அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும். பட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களோட ட்ரேடை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பண்ணலாம். நல்லா ஒரு குவாலிட்டியான ட்ரேட் நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் ரிசல்ட்டுமே நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்காம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணவே கூடாது. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சதீஷ் சார் பார்த்துட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு புரிஞ்சா எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க என்கிட்ட. சதீஷ் சார் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம செக் பண்ணலான்னு. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி, அதாவது நிறைய பேர் வந்து ப்ரோக்கர்ஸ் இல்லாமல் தனியாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் லோன்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சென்சிபிள்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுவே போதுமானது. அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுக்கும்போது அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
திரும்ப என்எஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். பட் அந்த டேட்டா வந்து கொஞ்சம் டிலேயாக இருக்கும். நீங்கள் இந்த சென்சிபிள் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே டைம் டு டைம் உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பீட்ரெண்டர்னு ஒரு பிளாட்ஃபார்ம். இது நான் தனியாக பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால நான் பை பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு புரிஞ்சா சார்? வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கணும். இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.